ما استطعت ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. இப்போ இஹ்தின ஸிராத்துல் முஸ்தகீம், எங்களுக்கு செவ்வையான வழியை காட்டு. இஹ்தின ஸிராத்துல் முஸ்தகீம்னா ஸிராத்துல் முஸ்தகீமே எங்களுக்கு காட்டு, எங்களுக்கு அறிவித்து தா அப்படின்னு மேலே ஓதுறோம். ஸிராத்துல் முஸ்தகீம்னா என்ன? ஸிராத்துல் முஸ்தகீம்னா அது நம்மளுக்கு தெரியல. இதை அல்லாஹ் விளக்குறான். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், ஸிராத்துல் முஸ்தகீம் என்றால் யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவர்களுடைய வழியை காட்டு. யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காட்டு. கைரில் மகதூபி அலைஹிம், கோபம் கொள்ளப்பட்டவுடைய வழி அல்ல. வலல்லாலீன், வழிகட்டலுடைய வழியும் அல்ல. யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவர்களுடைய வழியை என்ன செய்ய எங்களுக்கு அறிவித்துத்தா. யாருக்கு அல்லாஹ் அருள் பாலித்தான்? இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான், அன்னம் அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் சித்தீகீன் ஷுஹதா சாலிஹீன், ஒரு 4 பேரை சொல்றான். அன்னம் அல்லாஹு அலைஹிம், சிலருக்கு அல்லாஹ் அருள் பாலித்தான். யாரு? மினன் நபியீன், நபிமார்கள், சித்தீகீன், சித்தீகீன்கள், ஷுஹதா, ஷுஹதாக்கள், சாலிஹீன், இவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் பாலித்ததான். இன்னொரு இடத்துல சொல்றான், அன்னம் அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலித்தான். யார் அவங்க? மின் பயான், நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்கள் தான் முன்னாம அலைஹிம். இவர்கள் தான் யாரு? அப்போ நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவங்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டு, அவங்களுடைய பாதையை எங்களுக்கு அறிவித்துத்தான் ஆன அர்த்தம். விளங்குதப்பா? அப்போ இந்த ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் விளங்குதப்பா என்பது முன்னால் உள்ளதை விளக்குகிறது. அது பதில். எதிலிருந்து பதில்? ஸிராத்துல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்துல் முஸ்தகீம் இருக்குல்ல, அதில் இருந்தது பதில். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஏன் சேர்த்து இவ்வளோ எழு வளவலான்னு இழுத்துக்கிட்டு ஸிராத்தல்லதீன விழுந்தர்கள் எப்படி? ஸிராத்தல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் அல்லது ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள்பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காட்டுனா சாண்டா போயிருமே. இஹ்தின ஸிராத்துல் முஸ்தகீம், செவ்வையான பாதையை காட்டு என்று சொல்லுவதை விட எப்படி ஈதினா ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்னு சாண்டா சொல்லியிருக்கலாமேன்னா அப்படி அல்ல. அதாவது ஒன்று முபுகமாக சொல்லி மூடலாக சொல்லி அதை விளக்கி பேசினா தான் அது நல்லாயிருக்கும். ஈதின ஸிராத்துல் முஸ்தகீம் என்ன? ஈதின ஸிராத்துல் முஸ்தகீம், செவ்வையான பாதையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செவ்வையான பாதைனா எது? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். இங்கே ஆமிலே மடங்கி வந்த மாதிரி, ஆமில் மடங்கி வரும்போது ஒரு தைக்கிது கிடைக்கும். ஆமில் மடங்கி வரும்போது ஈதின ஸிராத்துல் முஸ்தகீம் விளங்குதுப்பா, செவ்வையான பாதையை காட்டு. செவ்வையான பாதைனா எது? அதாவது இதுதான் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள்பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காட்டு அங்கும்போது ஈதி 2 தடவை மடங்கி வருது. ஈதி என்ன செய்யுது? 2 தடவை மடங்கி வந்துச்சுன்னா அதில் தைக்கிது கிடைக்கும், விளக்கம் கிடைக்கும். நீ எடுத்த உடனேயே ஈதினா ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் இதற்கு என்ன ஈதினா அன்அம்த அலைஹிம் சொன்னால் அந்த இது கிடைக்காது, அந்த விளக்கம் கிடைக்காது. விளங்குதல் கேட்டேன். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? ஈதினா ஸிராத்துல் முஸ்தகீம், ஈதின ஸிராத்துல் முஸ்தகீம்னு சொல்லிட்டு ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்னு சொல்கிறான். விளங்குதப்பா? அப்போ இது பதில். முன்னால் உள்ள ஸிராத்திலிருந்து இது என்ன இருக்குங்க? பதில். ரைட்டா? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள்பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காட்டு. இது பதிலும் மினல் அவ்வலி, முந்தினதிலிருந்து என்னவா இருக்குங்க? பதிலாக இருக்கும். அதாவது பதிலுல் குல்லி, பதிலே குல்லாக இருக்கும். எப்பா ஜானி ஜெயிதுன்னு அஹூக்கேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிது வந்தான், அதான் அவன் சகோதரன் வந்தான். அப்போ ஜெயிதுவும்
அஹூக்கவும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ஜானி ஜெய்துன் அஹூக்கேன்னு சொன்னோம்னா விளக்கம் கிடைக்கும். ஜெய்து வந்தான், தான்பா உன் சகோதரன் தான்பா வந்தான்னு சொல்கிறது. இதுக்கு பதிலு குல்லுங்குவாங்க. பதில் 4 வகை இருக்குங்குவாங்கல்ல. பதிலு குல்லு, பதில் பாது, பதில் இஸ்திமாலு. பதில் கலத்து குரான்லாம் வராது. என்ன விளங்குதா? மனிதனுடைய பேச்சில் வரும் இல்லை, மனிதனுடைய பேச்சில் கலத்து வரும்பா. ஜானி ஜெய்து அம்ருன்னுவான். ஜெய்து இல்லைங்க, ஜெய்து இல்லைங்க, அம்ரு தான் மாற்றி சொல்லிட்டேங்கிறான்ல. மனிதன் பேச்சில் தான் என்ன இருக்குது? பதில் கலத்து. இதில் கிடையாது, குரான் ஹதீஸ்லாம் கிடையாது. அப்படி இல்லை இப்படி என்ன அல்லாஹ் ரசூல் பேச மாட்டாங்க. அவங்க பேச்சு கரெக்டாக தான் வரும். ரைட்டுப்பா. அவே 3 தான் பதில். பதிலே குல்லு, பதிலே பாது, பதிலே இஸ்திமாலு. பதிலே பாதுன்னா அக்கல்த்து ரகீப சுலுசகு நிஸ்பகு, இதெல்லாம் பதிலுங்குவாங்க. பதிலே பாது, ரொட்டியை சாப்பிட்டேன், அதில் பாதியை சாப்பிட்டேன், சுலுசை சாப்பிட்டேன், ரூபாய் சாப்பிட்டேன். இது பதிலே பாது. பதிலே இஸ்திமால்னா சுலிப ஜெய்துன்னு சவுபுகு, ஜெய்துக்கு அவனுடைய ஆடை உரியப்பட்டது. ஜெய்து உரியப்பட்டான்னா ஆடை உரியப்பட்டுச்சின்னு அர்த்தம். இது பதில் இஸ்திமால், அவன் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது. ஆஜபனி ஜெய்துன்னு இல்முகு, ஜெய்து எனக்கு ஆச்சரியத்தை தந்தான். இல்மு ஒன்று இருக்க அந்த திறமை, இல்மு ஆற்றல் எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. இது அவனோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதுக்கு பதிலே இஸ்திமாலுங்குவாங்க. இது பதிலே குல்லு. இது நஸ்ராத்துல் முஸ்தகீம், செவ்வையான பாதையை காட்டு என்றால் யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவங்களுடைய பாதையை காட்டு. பதிலே குல்லு. ரெடி தானப்பா? இது பதிலு மினல் அவ்வலி, முந்தின விளங்குதப்பா. சிராத்துல் முஸ்தகீம் என்பதிலிருந்து என்னவா இருக்கும்? பதிலாக இருக்கும். பதிலுல் குல்லி, இது பதிலே குல்லாக இருக்கும். பதிலே பாது அல்ல, பதிலே இஸ்திமால் அல்ல. சிராத்துல் முஸ்தகீம்னா என்ன? யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அந்த மூமின்களுடைய பாதை, அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதைன்னு அர்த்தம். விளங்குது? அவ்வளோ விளக்கம் இருக்குது இதில். எடுத்துன தம்பி, ஒவ்வொரு உக்குமி தைக்கீரில் ஆமிலி, ஆமில் மடங்கி விடுவதனுடைய உக்குமிலே இருக்கிறது. எப்பா சிராத்தல்லதீன் அன்னம் தாலிமின்னு தான் ஈதினா சிராத்தல்லதீன் அன்னம் தாலிமினுடைய ஸ்தானத்தில் இருக்குது. யாருக்கு அருள் பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காட்டு. சிராத்துல் முஸ்தகீமை காட்டினாலே என்ன அர்த்தம்? யாருக்கு அருள் பாலித்தாயோ அவங்களுடைய வளர்ந்த ஈதி மறுபடியும் மடங்கி வரும். பா எது மடங்கி வரும்? ஈதினா சிராத்தல்லதீன் அன்னம் தாலிமின் ஒவ்வொரு உக்குமி தக்கிரீரில் ஆமிலி, ஈதினா என்ற ஆமில் மடங்கி வருவதனுடைய உக்குமிலே இருக்கிறது. எப்படி? மின் ஐசு இன்னஹு, இந்த சிராத்தல்லதீன் அன்னாம் தாலியும் தான் அல் மக்சூது பினிஸ்பத்தி, என் நிஸ்பத்தை கொண்டு அதுதான் நோக்கம். ஈதினா சிராத்தல் முஸ்தகீம்னா என்ன அர்த்தம்? யாருக்கு நீ அல்பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காமிச்சுன்னு தான் அர்த்தம். எடுத்தானு கேட்டேன். இதுதான் எங்கள் நோக்கம். சிராத்துல் முஸ்தகீமை கொண்டு நோக்கமே என்னதுதான்? சிராத்தல்லதீன் அன்னம் தாலியும் தான். அவங்க யாரு? நபிமார்கள், சித்திகள், ஷோதாக்கள், சாலிஹீன்கள். இன்னொரு இடத்துல எல்லாம் விளக்குறான். இணைத்து பார்ப்பது கொண்டு இதுதான் நோக்கம் என்ற விதத்தில் ஆமில் மடங்கி வருவதனுடைய உக்குமலாக இருக்கும். சரிங்க, இதனால என்னங்க பிரயோஜனம்? நீங்கள் டக்குன்னு இதுனா சிராத்தல்லதீன் அன்னம் தாலியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இதுனா சிராத்தல்லதீன் அன்னம் தாலியும் ஷார்ட்டா பேருக்குமேண்ணா. இதில் என்ன தைக்கிது கிடைக்குது? ஆமில் மடங்கி வர்றதுனால ஃபாயிதத்துக்கு இந்த பதிலினுடைய பிரயோஜனம் தைக்கீது என்னவா இருக்குங்க? தைக்கீதாக இருக்கும், உறுதிப்படுத்துவதாக இருக்கும். இப்போ தன்சீசு இன்னும் குறிப்பாக்குவதுமாக இருக்கும். அதான் அன்ன தரீக்கல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய பாதை தான் உவல் மஷூது அலைவில் இஸ்திகாமத்தி, அதுதான் இஸ்திகாமத்தை கொண்டு சாட்சி பெறப்படக்கூடியது. அதான் ஆக்குதி வஜிகின், உறுதி வாய்ந்த முறையின் மீதும், அபுலகி கட்டப்பான முறையின் மீதும், உறுதி வாய்ந்த முறையின் மீதும் கட்டப்பான முறையின் மீதும் மூமின்களுடைய பாதைதான் இஸ்திகாமத்தை கொண்டு சாட்சி பெறக்கூடியது என்பதின் மீது உறுதிப்படுத்துவதாயிருக்கும், குறிப்பாக்குவதுமாயிருக்கும். மூமின்களுடைய பாதை மட்டும்தான் என்ன இருக்குது? அது இஸ்திகாமத்தான பாதை. அதை நல்ல உறுதிப்படுத்துகின்ற முறையின் மீதும் கட்டப்பான முறையின் மீதும் சொல்வது இந்த பதிலில் தான் என்ன செய்த கிடைக்கும். இன் டைரக்டாக ஈதினா சிராத்தல்லதீன் அன்னம் தாலியும், ஈதினா அன்னம் தாலியும்ல கிடைக்காது, இதில் கிடைக்குது. எடுத்தானப்பா. மூடலாக சொல்லிட்டு விளக்கமாக சொன்னால் நல்லா இருக்கும்பா. ஒரு விஷயத்தை மூடலாக சொல்லி சிராத்துல் முஸ்தகீமை காட்டினா தெரிய மாட்டேங்குது.
அதான் நீ யாருக்கு அன்பாளித்தையோ அந்த நபிமார்கள் சித்திக்கின்கள் சோதாக்கள். ஏனால் அன்னஹு இந்த சிராத்தல்லதீன் அன்னம் தாலீம் என்பது ஜுஇலக்க தஃப்சீரி வல் பயானி, முன்னால் உள்ள ஆயத்தை அந்த சிராத்துல் முஸ்தகீமை விளக்குவதை போன்றும் வல் பயானி நல்ல தெளிவுபடுத்துவதை போன்றும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் எடுத்தனப்பா லி அன்னஹு சிராத்தல்லதீன் அன்னம் தாலீம் என்பது ஜுஇலக்க தஃப்சீரி வல் பயானி, தஃப்சீர் செய்வதை போன்றும் விளக்கம் தருவதை போன்றும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் உறுதிப்படுத்துகின்ற முறையிலேயும் சொல்லுபா கட்டப்பு செய்கின்ற முறையிலேயும் மூமின்களுடைய பாதைதான் இஸ்திகாமத்தான பாதை என்பதின் மீது குறிப்பிடுவதுமாயிருக்கும், உறுதிப்படுத்துவதுமா இருக்கும். அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது. இப்போ அன்னஹு ஆக இந்த சிராத்தல்லதீன் அன்னாம் தாலீம் என்பது மினல் பையின் இல்லதி விளக்கமானதாக இருக்கும், லா ஹஃபா ஃபீஹி அதில் எந்த மறைவும் இல்லையே, அத்தகைய விளக்கமானதில் உள்ளதாக இருக்கும். சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறதுல ஹஃபா இருக்குது. தம்பி சிராத்துல் முஸ்தகீமில் என்ன இருக்குதே? ஹஃபா இருக்குது. சிராத்துல் முஸ்தகீம்னா என்னென்ன தெரியலையாங்க? செவ்வையான பாதைனா எது? எக்ஸ்பிரஸ் ரோடுன்னு அர்த்தம். எந்த எக்ஸ்பிரஸ் ரோடு கேட்டேன்? எந்த எக்ஸ்பிரஸ்? சிராத்தல்லதீன் அன்அம்த அலைஹிம் கேட்டேன். யாருக்கு நீ அல்பாளித்தாயோ அவங்களுடைய பாதைங்கும் போது இதில் ஹஃபாவே இல்லை. இதில் என்ன இருக்குது? இல்லை தம்பி, விளங்குதப்பா. அப்போ விளங்குதப்பா. அப்போ காண சிராத்தல்லதீன் அன்அம்த அலைஹிம் என்பது மினல் பையின் இல்லதி லா ஹஃபா ஃபீஹி அதிலே மறைவு இல்லையே, மூடல் இல்லையே, அத்திய விளக்கமானதிலிருந்தும் ஆகிவிட்டது. எப்படி அன்ன தரீக்கல் முஸ்தகீம், தரீக்குல் முஸ்தகீம் என்பது ஒன்றாயிருக்கும். இக்கூனு தரீக்கல் மூமினின் மூமின்களுடைய வழியாக ஆகுமே அந்த ஒன்று என்று அதிலே எந்த மறைவும் இல்லையே, அத்திய விளக்கமானதிலிருந்து ஆயிடுச்சு. இது யார் பாதை? மூமின்களுடைய பாதை. யாருடைய பாதைங்க? மூமின்களுடைய பாதை. இது தெளிவாக வந்துடுச்சு, தெளிவாக வந்துடுச்சு. எடுத்தனப்பா சொல்லப்படுது. இந்த பாதை எந்த பாதை? நபிமார்களுடைய பாதை. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய உம்மத்துமார்களுடைய பாதை. விளங்குதப்பா? இன்னும் சொல்லப்படுது. அதான் கீழ்கருத்தில். கீழ்கருத்து கவர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா மால்லதீன் அன்னமல்லா வலைமன் நபியின் சித்திக்கல நபிமார்கள் இருக்க தானே செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் வேதத்தை மாற்றுறதுக்கு முன்னால் அருள் பெற்றவர்கள் தான் அவர்கள். வேதத்தை கையாடல் செய்யப்படுவதற்கு முன்னால் எப்படி தான் இருந்தாங்க? அருள் பெற்றவர்களாக தான் இருந்தாங்க. விளங்குதப்பா? அதே மாதிரி அது நசகு செய்யப்படுவதற்கு முன்னால் நல்லவங்களாக தான் இருந்தாங்க. இப்போ தௌராத் இஞ்சிலாம் தான் நசகு செய்யப்பட்டுருச்சே, இப்போ இருக்கவா செய்தது? அது நசகு, அதெல்லாம் தூக்கி வச்சிட வேண்டியதான். விளங்குதான் கேட்டேன். அது நசகாயிடுச்சு. இப்போ தௌராத்துக்கு ஒன்றும் அமல் செய்யலாம் சொல்லக்கூடாது. எப்போ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்களோ, வந்த உடனே எல்லா மார்க்கங்களும் நஸ்காயிடுச்சு, அமல் நிப்பாட்டப்பட்டுருச்சு. அவங்கள உள்ள அமல் செய்யக்கூடாது. வலவுக்கான மூசா ஐயால் அமாவசியோ இல்லத்தி பாய், மூசா அலைஹிஸ்ஸலாமே தௌராத் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமே இப்போ இருந்தாலும் தான் என்ன தான் இருந்தாங்க, வேறு வழி இல்லை. உமர்லாத்தில் சொல்கிறாங்கல்ல, யூதர்கள்லாம் தௌராத்தை படித்து என்ன செய்கிறாங்க, ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்ல கருத்தாக இருக்குது, எழுதி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் நம்ம கோவப்பட்டாங்க. ஏன் முன்னால் உள்ள மக்கள் தடுமாறுன மாதிரி தடுமாறுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க தௌராத்தை போய் எழுதுறீங்க? மனிதர்கள் என்ன ஏன்றது தான் இருக்க எல்லா செய்தியும் எல்லாம் எனக்கு தந்துட்டானே. எனக்கு என்ன செஞ்சிட்டான்? எல்லாத்தையும் எனக்கு தந்துட்டான். அந்த சட்டத்தையும் நிப்பாட்டிட்டான். எந்த சட்டத்தையும் நிப்பாட்டிட்டான்? இல்லை, இதுக்கு முந்தி உள்ள 1000 ரூபா 500 ரூபாயெல்லாம் இருந்துச்சு, இப்போ செல்லுமா? இப்போ புது நோட்டு போட்டான், 2000 ரூபாயும் செல்லாதுமா. அப்படி தானே? வேறு 500 ரூபா வந்துருச்சு, இன்னும் 1000 ரூபா வரலன்னு நினைக்கிறேன், வரல. அப்போ இந்த பழைய 1000 ரூபாய் தூக்கிட்டு வந்தீங்கன்னா பழைய 500 ரூபாய் தூக்கிட்டு வந்து வாங்குவாங்களா யாராவது? எப்படி செல்லாதோ அதே போன்று பழைய 500 ரூபா பழைய 1000 ரூபா மாதிரி அடித்து தௌராத்தையும் செல்லாம். என்ன அது செல்லாதிப்போம். விளங்குதானே? அப்போ அந்த தௌராத்தின் இஞ்சியிலும் அந்த தௌராத்தின் இஞ்சியிலும் நசகு செய்யப்படுவதற்கு முன்னால், சட்டம் நிப்பாட்டப்படுவதற்கு முன்னால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம்லாம் முன்னாமலையாக தான் இருந்தாங்க. அவங்க வேதத்தை கையால் திருத்தினானுல்ல. நபி ஸல்லல்லாஹுடைய கை தவீருள் எதைன்னு இருந்துச்சு தௌராத்தில். இந்த மாடுவை எப்படி திருப்பிட்டான்? கசீருள் எதைன்னு திருத்தினான். மக்குஹுலுல் ஐனைன்னு இருந்துச்சு தௌராத்தில். 2 கண்ணும் சுருமாட்டவர்கள் மாதிரி இருப்பாங்கன்னு. இவனை எப்படி திருத்தினா? அதை
முஹமருல் ஐனைன், இந்த குடியார மாதிரி செக்கச்செவின்னு ஒரு கண்ணு இருக்கும்னு தெரிஞ்சுட்டான். குடியாரனுக்கு தான் கண்ணு சிவக்கும். நபி ஸல்லல்லாஹு வர்ணனைகள் தௌராத் இஞ்சில் இருக்குது. அதை ஃபுல்லாக அந்த எருவு மாடும் என்ன செஞ்சிருச்சே, திருத்திட்டானோ. முஹமருல் ஐனைன் தவீலுல் யதைன் லா கஸ் தவீலும் வலா கசீருன், நெட்டையாகவும் இருக்க மாட்டார், குட்டையாகவும் இருக்க மாட்டார், நடுநிலையானவர்களாக இருப்பார்கள் இறுதி நபி இருக்கு. அது கசீருன்னு திருத்தினான். விளங்கியான்னு கேட்டேன். அபியது இலல் ஹும்ரா, சிவப்பின் பக்கம் சாய்ந்த வெண்மையாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு எப்படி இருப்பாங்க? சிவப்பின் பக்கம் சாய்ந்த வெண்மை அழகா இருக்கும். மஞ்சள் பக்கம் சாய்ந்த வெள்ளை நல்லா இருக்காது, ஏதோ சீக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். விளங்குதா? சிவப்பின் பக்கம் சாய்ந்த வெள்ளை அழகா இருக்கும். இப்படி நபி ஸல்லல்லாஹு வர்ணனைகள் எல்லாம் தௌராத்தில் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக மாற்றிட்டான். அது ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டான்? அதை மாற்றுவதற்கு முன்னால் இந்த தௌராத்தை கொண்டு அமல் செஞ்சவங்க முன்னாம் அலையும் தான். விளங்குச்சப்பா? அருள் பெற்றவர்கள் தான். அது மாற்றப்படுவதற்கு முன்னால், செல்லா நோட்டாக ஆகுவதற்கு முன்னால் அவங்க முன்னாம் அலையும் தான். எப்போ திருத்தினானுகளோ அந்த அமல் நிப்பாட்டப்பட்டுருச்சோ அதுக்கப்புறம் தௌராத்தை கொண்டு அமல் செய்யக்கூடாது. குர்ஆன் ஷரீஃபை கொண்டு தான் அமல் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்களோ அதை கொண்டு தான் அமல் செய்யணும். விளங்குதா கேட்டு? அப்போ அன்னமல்லாஹு அலைஹிம் சிராத்தல்லதீன் அன்னாம் தாலிம்னு எப்படி சொல்ல நபிமார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் வேதத்தை திருத்தறதுக்கு முன்னால் அவங்க அருள் பெற்றவர்கள் தான். அது நசுக்கு செய்யப்படுவதற்கு முன்னால், செல்லா நோட்டாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் அவங்க முன்னாம் அலையும் தான். ஆனால் ஒரு கீழ்கருத்து கீழ் நல்லா தான் இருக்குது. ரைட்டா? வக்கீல் கீழே சொல்லப்படுது அல்லதீன் அன்னாம் தாலிஹிம் என்பது அல்ல அம்பியாவு நபிமார்களாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. வக்கீல சொல்லப்படுகிறது அஸ்ஹாபு மூசாவை ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் என்றும் சொல்லப்படுது. கபல தைரீஃபி வேதத்தை திருத்துவதற்கு முன்னால், நசகி தௌராத் இஞ்சில் நசகு செய்யப்படுவதற்கு முன்னால், தௌராத் இஞ்சில் நசகு செய்யப்படுவதற்கு முன்னால், அந்த தௌராத் இஞ்சியிலே அவர்கள் திருத்துவதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் என்றும் சொல்லப்படுது. எடுத்தானப்பா? கீழ்கருத்து இதெல்லாம். இந்த கீழ் நல்லா தான் இருக்குது, கவர்ச்சியாக தான் இருக்குது. ரைட்டா? இப்போ அது தௌராத்தை கொண்டு அமல் செஞ்சு எத்தனையோ பேர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்தாங்களப்பா. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தோழர்கள் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து போய் இஸ்லாத்தை தழுவுனாங்கன்னு வருதே. அதுமாதிரி நசாராக்கள்லையும் நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை தழுவுனாங்க. விளங்குச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு எதிர்பார்த்து தழுவுனாங்க. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுலாம் அங்கேருந்து வந்தவங்க தானே, பிரதர்கள் நசராணி மார்க்கத்திலிருந்து வந்தவங்க தானே. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசித்து அவங்க நீண்ட நெடிய வயதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாங்கலாம் வருது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு நசராணி மார்க்கத்திலிருந்து வந்தவங்க. அது நசுக்கு செய்யப்பட்டுருச்சு, கிடையாது கையாடல் செய்யப்பட்டுருச்சு. என்னொன்று வந்துட்டாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசித்து மரத்துக்கு மேலே இருந்தாங்க. கேட்டேன், இது என்னவோ நபியாக வந்திருக்காங்களா, எல்லோரும் பையத்து வாங்குறாங்கன்னு உடனே மட்டன்னு கீழே இறங்கி வந்துட்டாங்க. இருக்காங்க இங்கே இருக்காங்க. அவங்க விரட்டி விட்டானும். அப்புறம் அங்கே போய் சந்திச்சாங்க. அவங்களுக்கு 3 அடையாளம் சொல்லப்பட்டது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு 3 அடையாளம் சொல்லப்பட்டிருந்துச்சு. அவங்க ஹதியாவை சாப்பிடுவாங்க, சதக்காவை சாப்பிட மாட்டாங்க. முதுகில் என்ன செய்யும், ஹாத்தபு நபின்னு ஒரு நுபுவத்து இருக்கும், நுபுவத்து முத்திரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவன் நேர கொஞ்சம் பேர்த்தம்பளத்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆதி சதக்கத்தோன்னு கீழே வையிட்டாங்க. இப்படிதான் பார்க்க வந்துட்டாங்க. பெரிய வயசா, 300 வயசுன்னு சொல்கிறாங்க. 308 வயசு. 308 வயசுப்பா. அவங்க மூத்தாப்பா இஸ்லாத் தள்ளும்போது 308 வயசு அவங்களுக்கு. விளங்குதா? அந்த காலத்தில் அப்படி வாழ்வாங்க. 308 வயசு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சதக்காரனோட கீழே வைக்கிட்டாங்க. சாபாக்கெல்லாம் எடுத்து யாரெல்லாம் ஏழைகளும் எடுத்து சாப்பிட்டு கேட்டாங்க. சதக்காத்து சாப்பிட்றவங்கலாம் ஒன்று கூட எடுக்கலை. ஆதிகி வாயுதத்துன் ஆதிகி வாயுதத்துன், எனக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருச்சு, ஒரு அடையாளம் கிடச்சிருச்சுன்னாங்க. அடுத்து கொஞ்சம் பழங்களை கொண்டு வந்து கொடுத்து இது ஆதி அதிகத்துன், இது உங்களுக்கு அதியான உடனே தாங்களும் சாப்பிட்டாங்க, எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்தாங்க. ஆதி சாணியத்து 2வது அடையாளம் கிடச்சிருச்சு, 2வது அடையாளம் கிடச்சிருச்சுன்னாங்க. அடுத்து சுற்றி சுற்றி வந்தாங்க. எதுக்கு சுற்றுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுற்றி வர்றாங்க. போர்வையை நீக்கின உடனே அந்த நுபுவத்தை அப்படியே பிடிச்சி கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அழுதாங்க. அப்போ தான் கேட்டாங்க என்ன விஷயம்னு.
இப்படி நான் பாரசீக நாட்டிலேருந்து வந்தவன், பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அவங்க. முகமது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது 50வது பக்கத்தில் இருக்குது, சல்மான் பாரசி இஸ்லாத்தை தழுவிய வரலாறுன்னு. அப்போ நான் பாரசீக நாட்டிலேருந்து வந்தவன், என் நிலைமை இப்படி பணக்கார வீட்டு பிள்ளை, நான் அப்படியே வந்தேன், பல தலைமுறைகள் தாண்டி வந்தேன், என்னை கொண்டு வந்து விற்றுட்டு போயிட்டானுவோ, இப்போ அடிமையாக இருக்கிறேன். அப்படியா, உரிமைச்சீட்டு எழுதிகள் முதலாளிட்டேன். அந்த காலத்தில் உரிமைச்சீட்டு எழுதி கொடுத்தா கொடுப்பாங்க. உடனே விளங்குதார் கேட்டேன், முதலாளிட்ட போய் என்ன உரிமைச்சீட்டு எழுதிதா? தர்றேன் அப்படின்னு முடியாத ஒரு சரத்தை போட்டார். அவன் நினச்சிக்கிட்டா முடியாதுன்னு. நீ விடுதலை ஆகுன்னா 40 ஊக்கியா தங்கம் தரணும். எவ்வளோ தங்கம் தரணும்? 40 ஊக்கியா தங்கம் தரணும். ஒரு குறிப்பிட்ட இடத்த சுட்டி காமிச்சு அங்கே 300 பேர் தங்கன்னு தான் நட முடியும். இங்கே 300 பேர் தங்கத்தை நட்டு ஒன்று கூட பழுதாகக்கூடாது முதலாளி சரத்து போட்டார். அது வந்து நபி ஸல்லல்லாஹு சொன்ன உடனே அதான் கேட்டேன், தோழர்கள் தங்கம் கொடுங்கன்னு கேட்டாங்க. தங்கம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படியே கையை வச்சு ஒரு நசுக்குனாங்க. ஒரு முட்டை அளவுக்கு இருந்துச்சு தங்கம். அதை கொடுத்தாங்க. 40 ஊக்கியா கேட்டேன், இப்படி கூட தர்றியா? எடுத்து பாருங்கங்க. எடுத்து பார்த்தா 40 ஊக்கியா இருக்குது. அவ்வளோதான். இவருக்கு 300 கண்ணும் என்ன செஞ்சிடும், பழுத்துருவோன்னு தான் நினச்சாரு. அது மாதிரி 300 கண்ணு நீ குழி வெட்டுப்பா, நான் வர்றேன்ட்டாங்க. உன்னை குழி வெட்டி வைக்கப்பட்டுச்சு. பேர்த்தங்கண்ணை கொண்டு வாங்க, நாங்கள் சாபாக்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 300 கண்ணுகளையும் நபி ஸல்லல்லாஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் கண்ணியால் நட்டுனாங்க. 300 பேர்த்தம் கண்ணும் பழுத்து ஒரு வருஷத்துலேயே கொலை தள்ளிடுச்சு. எத்தனை வருஷத்தில்? ஒரே வருஷத்தில் கொலை தள்ளிடுச்சு. 300 பழுத்துருச்சு. அவர் தான் நினச்சிட்டாரு இருந்தாலும் ஜெயிச்சிருவாருன்னு. ஜெயிச்சிட்டார். அப்புறம் தான் விடுதலை ஆனாங்க. அதுதான் அஜுவா பெருத்தம்பழம். மக்காவில் அஜுவா பெருத்தம்பழம் சல்மான் பாரசி அவனை விடுதலை செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அந்த கையால் நட்டின அந்த பேரப்பிள்ளைகள் தான் இப்போ இருக்குது, அஜுவா பெருத்தம்பழம். அப்போ விளங்குதானே? தம்பி, இப்போ நசாராக்கள்லையும் எதிர்பார்த்து இருந்து இஸ்லாத்தை தழுவினவர்கள் உண்டு. நசகு செய்யப்பட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவினவர்கள் உண்டு. அவர்கள் தான் சிராத் அல்லதீன அன்அம்த சொல்லப்படுது. எடுத்து பார்த்து வைக்கிறது இப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது. எப்படி? சிராத்த மன் அன்அம்த அலைஹிம். சிராத் அல்லதீன அல்லதீன இருக்கேன், அல்லதீனுடைய இடத்துல மண் இருக்குது. மன் வமாவ அல் துசாவி மாதுக்கிர் வஹாக்கதாகு இந்த தை இன்ஷுஹிர் கதா வரதவில் அல்வியத்துர் மாலிக். இதற்கல்ல மன் மா அல் வசூல வருது அல்லு. இதெல்லாம் துசாவி மாதுக்கிர் மேலே கூறப்பட்ட அல்லதி அல்லதானி அல்லதீனுக்குலாம் சமமாகும்னு வருதுலப்பா. மண் என்னதுதான்? மௌசூல் தான். அது ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பால் எல்லாத்துக்கும் சமமாக இருக்கும். அது சிரோத்த மண் அன்னம் தலையும்னு அல்லதீன அன்னம் தலையும்னோட இடத்துல மண்ணை போட்டு ஓதப்படுது. இதுதான் சாதாரண கிராத்து. தொழிலில் போய் ஓதக்கூடாது. சிரோத்த மண் அன்னம் தலையும் கிராத்து இருக்கு. சாது இன்னாம்னா என்னப்பா? இப்பா ஒரு இன்னாம் என்பது ஈசாலும் நியாமத்துகளை கொண்டு போய் சேர்க்கிறது. நியாமத்தை கொண்டு போய் ஒருத்தன் என்ன செய்யறது? சரி, நியாமத்துனா என்ன? நியாமத்துனா அசல்ல எதெல்லாம் இன்பம் அடையப்படுமோ அது ஃபுல்லாக நியாமத்து தான். பிரியாணியை சாப்பிட்றதுக்கு இன்பமாக இருந்துச்சா இல்லையா? பிரியாணியை சாப்பிட்டு ஒரு டேஸ்ட்டாக இருக்குல்ல, ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க, அது சாப்பிடும்போது என்ன செய்யுது? இதுதான் நியாமத்துன்னு இருந்துச்சு. நியாமத்துனா என்ன? எதெல்லாம் இன்பம் அடையுமோ அந்த ஒரு நிலைக்கு சொல்கிறது. சிலர் சாப்பிட்டோன்னா கசப்பாக இருக்குது, அது இன்பம் இல்லை, அது அந்த நியாமத்து கிடையாது. அது ஒரு நிலை. நியாமத்துனா என்ன? அது ஒரு நிலை. எதன் மூலமெல்லாம் இன்பம் கிடைக்குமோ அதெல்லாம் நியாமத்துன்னு இருந்துச்சு. ரைட்டாங்க? அதெல்லாம் என்ன இருக்குது? இன்பம்னு இருந்துச்சு. பாரு, வல் இன்னாம் என்பது ஈசாலு நியாமத்தி சேர்த்து விடுவதுன்னு அர்த்தம். சேர்க்கிறது. வையபில் அசலிலே நியாமத்தி என்பது அல் ஹாலத்து எடுத்தனப்பா அல்லத்தி எஸ்தலதுகள் இன்சான், மனிதன் இன்பமடைகின்ற ஒரு நிலையாயிருக்கும். மனிதன் எதையெல்லாம் சாப்பிட்டா இன்பம் கிடைக்குமோ, எதன் மூலமெல்லாம் மனிதனுக்கு சுகம் கிடைக்குமோ அதெல்லாம் நியமத்து என்ற ஒரு நிலைக்கு பேராக இருந்துச்சு.
ஆனால் இப்போ உத்திரிக்கத்து அதை பொதுவாக்கப்பட்டுருச்சு. லிமா இஸ்தல்லதுஹு மின நியாமத்தி, நியாமத்தில் இருந்தும் இன்பமடைவானே அந்த ஒன்றுக்கு பொதுவாக்கிருச்சு. எதுக்கு பொதுவாக்கியாச்சே? நியாமத்திலிருந்தும் இன்பமடைவானே அதுவாக இருக்கும். ரைட்டா? அதுக்கடுத்து என்ன பாருங்க, ஒய்ய அல்லையின், அது மென்மையானது. அது என்னது? அது அது மென்மையானது. விழுந்தாரு கேட்டேன். அல்லாவுடைய நியாமத்து அதை வரையறுக்க முடியாதுன்னு இருந்தாலும் சரி, ரெண்டில் வரையறுத்தரலாமா. ஒன்று துன்யவி, இன்னொன்று உஹ்ரவி. இப்பா அல்லாவுடைய நியாமத்தை வரையறுக்க முடியுமாப்பா? இந்த ஒத்து நியாமத்து அல்லா லாத்து ஊசுவாங்கிறான். அல்லாவுடைய ஒரு நியாமத்தை எண்ணுவதற்கு முற்பட்டால் கூட முற்பட முடியாது. உன்னால எண்ணி ஒரு நியாமத்து. இந்த ஒத்து நியாமத்தல்லான்னா நியாமனா பன்மப்பா. ஒரு நியாமத்தை கூட உன்னால் எண்ணி முடிக்க முடியாது. கண் பார்வை உனக்கு இருக்குது, இது அல்லாஹ் தந்த பெரிய நியாமத்து. இந்த கண் பார்வை வரணும் உனக்கு எவ்வளோ பெரிய எதற்கென்ன உபகாரம் இருந்தால், அல்லாவுடைய நியாமத்து இருந்தால் இந்த கண் பார்க்கும் தெரியுமா? அதில் எத்தனை நரம்பு வந்து ஜாயிண்ட் ஆகுது. மூளையிலிருந்து ஒரு நரம்பு வருதான், அது இப்படி மாறி வருமா. வலது பக்கத்திலிருந்து வர்றது இடது கண்ணுக்கு, இடது பக்கத்தில் இருந்து வர்றது வலது கண்ணுக்கு, இப்படி இருக்குமா அந்த நரம்பு. அப்போ தான் கரெக்டாக நம்ம புக்கை எடுக்க முடியும். அந்த நரம்பை கரெக்டாக கொடுத்தோன்னு வச்சுக்கோ, இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ கண் பார்வை வரணும்னா உனக்கு அல்லாஹ் உனக்கு கண்ணை தந்திருக்கிறான், அங்கே ஒரு லென்ஸை வச்சுருக்கிறான், நரம்புகளை பொருத்தியிருக்கிறான். அந்த பல வகையான மெலுசான நரம்புகள் வந்து மூளையிலிருந்து உன் கண்ணில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதுதான் கேட்டேன். அவையே தான் கண்ணால் மலை நினச்சி பிடிச்சி பார்க்க முடியுது. அவையே கண்ணு என்ற அந்த ஒரு நியாமத்து, பார்வை என்ற ஒரு நியாமத்து, அந்த லென்ஸு, அதில் எவ்வளோ இதை வச்சுருக்கான்ல. கண்ணு பார்க்குதுன்னா அது எப்படி பார்க்க வச்சுருக்கான்ல, நீ சிந்திச்சுன்னா அவனால் சிந்திக்க முடியாது. இது போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள் வச்சுருக்கான். பைக்கில் எதுவும் பழுதாகிடுச்சுன்னா நீ வாங்கி போட்டுடலாம். காரில், ஏன் விமானத்தில் கூட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அப்படி தானேப்பா? கப்பலில் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள் இருக்குது. இந்த தண்ணி இறக்கி போகிறானுங்களப்பா மீன் பிடிக்க, அதுக்கு பேர் என்ன போய் சொல்லுவாங்களே வத்தை, இதற்கு என்ன மீன் பிடிக்க போவாங்கப்பா, அதுக்கு பேர் என்ன பேருப்பா? அது இதில் போவாங்களே இந்த மண்டபம் பாமன் போன்ற இடங்களில் என்ன இருக்குது, மீன் பிடிக்க போவாங்க. லாஞ்சிங்குவாங்க. அந்த லாஞ்சி அது வீணாயிடுச்சுன்னா அதை பழுது பார்க்குறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. ஆனால் மனிதனுடைய உறுப்புகள் எதுவும் போயிடுச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கேயா இருக்குதா? இருக்குது. வாங்கியதுக்கு மாடிகள்லாம் சும்மா கும்மா மாதிரி இருக்கும். பல்லு போயிடுச்சுன்னா வேறு பல்லு வாங்கி மாட்டு, அதனால் பிரயோஜனம் கிடையாது. நேருங்கள், அது அல்லா படைச்ச ஞாபகத்தை இதை வச்சு தானே வைக்கிறான். நம்ம இதை தான் தூக்கி வச்சு வைக்கிறான். விளங்குதாருங்கள், வைக்கிட்டோம். அது அல்லா படைச்சது தானே அது. விளங்குதாருங்கள், நீ வேற எங்கேயாவது தயாரிக்கிறியா? உன்கிட்ட இருக்குதோ உன் நியமுல்லா, அல்லாவுடைய நியமத்துகள். இப்போ இன்கானத்து லா தோசா, அது வரையறுக்கப்படாது என்று இருந்தாலும் சரிதான். கமா காலத்தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்வதை போல, இன் தௌது நியமத்தல்லா, அல்லாவுடைய நியமத்தை நீங்கள் எண்ணுவதற்கு முற்பட்டால் லா தோசுகா, அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை போல, அல்லாவுடைய நியமத்துகள் வரையறுக்கப்படாது என்று இருந்தாலும் சரிதான். தன்ஹசீரது வரையறை ஆகிவிடும். ஜின்சைனி, ரெண்டு ஜின்ஸில் வரையறையாய் அல்லாஹ் செய்த நியமத்துகள். ஒன்று துன்யவியுன் உஹ்ரவியுன். ஒன்று துன்யவியத்தான நியமத்து, மற்றொன்று உஹ்ரவியத்தான நியமத்து. வல்லவல் இந்த துன்யவி ஆகிறது கிஸ்மானி, ரெண்டு பங்காக இருக்கும். மௌஹபியுன், அல்லாவால் கொடுக்கப்படக்கூடியது. மௌஹபி, அல்லாவால் அளிக்கப்படக்கூடியது, அன்பளிப்பாக தரப்படக்கூடியது. ரெண்டாவது கஸ்பி, நீ என்ன செய்யணும், அதை முயற்சி செஞ்சு அதை உண்டாக்கணும். மௌஹபி, அல்லாவால் கொடுக்கப்படக்கூடியதும் கிஸ்மானி எத்தனை வகையாக இருக்கும்? ரெண்டாக இருக்கும். ரூஹானியும் ஒன்று ரூஹு சம்மந்தப்பட்டது, ஒன்று எது சம்மந்தப்பட்டது? ரூஹு சம்மந்தப்பட்டது. ஒன்று என்னது? ரூஹு சம்மந்தப்பட்ட நஃபகி ரூஹி ஃபீஹி, அவனிலே ரூ ஊதப்பட்டிருப்பதை போல, இஷ்ராக்கிஹி, அந்த ரூஹு பிரகாசிப்பதை போல, பில் அக்கலி, அறிவை கொண்டு ரூஹு பிரகாசிப்பதை போல, உமாயத்துபாஹு, இவைகளை துறந்து வருவதை போல. அது என்ன? மில் குவா, சக்திகளிலிருந்து தான் இவைகளை துயர்ந்து வரக்கூடியதை போல. எவ்வளவு தான் கேட்டேன். ரூவை கொண்டு என்ன செய்யும்? அது சிலது துயர்ந்து வரும், சக்திகளிலிருந்தும் துயர்ந்து. என்ன அது? கல்ஃபகமி, விளங்குவதை. ரூ இருந்தால் தான் விளங்க முடியும்.
ரூ படிச்சு ஏதாவது விளங்குமா சொன்னா விளங்குவதை போல ஒரு ஃபிக்ரி சிந்திப்பதை போல நுத்துக்கி பேசுவதை போல இதெல்லாம் ரூ சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் எது சம்மந்தப்பட்டது? ரெண்டாவது ஜிஸ்மானி உடம்பு சம்மந்தப்பட்டது. இப்பா விளங்குதுப்பா. ஏ தம்பி ரூஹ் அல்லா தர்றது தானே, வேற எவனா கொடுக்க முடியுமா? மோகபி அல்லாவால் கொடுக்கப்படக்கூடியது. இப்போ ஜிஸ்மானி உடம்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். உதாரணமாக தஹ்லீக்கில் பதன் உடம்பு படைக்கப்பட்டிருப்பதை போல, ஒல் குவல் ஆலத்தி ஃபீ அந்த உடம்பிலே உள்ள நிலையின் சக்திகளைப் போல, ஒல் ஹையாத்தில் ஆரிலத்தி லகு அந்த உடம்புக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகளைப் போல. என்ன அமைப்பு? மினசியத்தி ஆரோக்கியத்திலிருந்தும், கமாலில் ஆளாகி உறுப்புகள் கமாலாக இருப்பதிலிருந்தும் அந்த உடம்புகளுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகளைப் போல. உடம்பு காமிலாக இருக்கணும், கை இல்லை, கால் ஊனம், என்னங்க செய்ய முடியும்? உறுப்புகள் கமாலாக இருப்பதிலிருந்தும் சீக்கு இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக. ஆரோக்கியத்திலிருந்தும் உறுப்புகள் கமாலியத்தாக இருப்பதிலிருந்தும் அந்த உடம்புக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகளைப் போல. விளங்குத தம்பி? விளங்குதா என்ன? அமைப்புகள் படைக்கப்பட்டிருப்பதை போல. ரெண்டாவது கஸ்பி. ரெண்டாவது என்னது? தம்பி துன்யவியே ரெண்டு இருக்கு. ஒன்று அல்லாவா தர்றது மோகபி, அது ரெண்டு வகை. ஒன்று ரூ சம்மந்தப்பட்டது, இன்னொன்று ஆமாம் ரெண்டாவது அது ரெண்டுமே அல்லா தர்றது தான். ரெண்டுமே உடம்பு படைச்சது அல்லா, ரூவை படைச்சது அல்லா தான். வல் கஸ்பி ரெண்டாவது கஸ்பியாக இருக்கும். கஸ்பின்னா என்ன? நீ முயற்சிக்கணும். தஸ்கியத்து நப்சி தன்னை சுத்தப்படுத்துறது. அனி ரதாயிலி மட்டமானவைகளை விட்டும் தன்னை சுத்தப்படுத்தணும். மட்டமான குணங்களை விட்டும் ஆமாம் தஸ்கியத்து நப்சி அனி ரதாயிலி மட்டமானவைகளை விட்டும் தன்னை சுத்தப்படுத்துறது. இப்போ தைலியத்துகா தனக்கு அனுபவிப்பது, அணிந்து கொள்வது, இல் அகலாக்கி நற்குணங்களை அணிந்து கொள்வது, வல் மலக்கா வல் மலக்காத்தில் ஃபாதிலத்தியா சிறந்த மலக்கினுடைய தன்மைகளை மாட்டிக்கொள்வது. தம்பி ட்ரெஸ்ஸுகள்லாம் போட்டுக்கணும். என்ன இருக்குது? நல்ல குணங்கள். தகலியத்தில் நல்ல குணங்களை உண்டு பண்ணுறது. மலக்கிய சிறந்த மலக்குகளுடைய குணங்களை உண்டு பண்ணுறது. இதனால் அணிகலன்கள். தஸீனுல் பதனி உடம்புகளை என்ன இருக்குது? அலங்கரிக்கிறது. பில் ஹையாத்தில் மத்பூஆத்தி இயற்கையான அமைப்புகளை கொண்டு தன்னை அலங்கரிப்பது. ஒல் ஒலியில் முஸ்தஹசினத்தி நல்ல ஆபரணங்களை கொண்டு அணிகலன்களை கொண்டு தன்னை அலங்கரிக்கிறது. நல்ல சட்டை போடுறது, நல்ல கேலி கட்டுறது, இதெல்லாம் போட்டுக்கணும். அழகு சட்டையை போட்டுக்கிட்டு வைக்கிற சாமாரி அலையக்கூடாது. இதுதான் ஒல் ஒலியில் முஸ்தஹசினத்தி அலங்காரமான அணிகலன்களை கொண்டும் விளங்குதப்பா. அணிகலன்களை கொண்டு உடம்பை என்ன செய்கிறது? அலங்கரிப்பது. உசூலுல் ஜாஹி இன்னும் பதவிகளை உண்டு பண்ணி கொள்வது. ஒல் மாலி செல்வங்களை உண்டு பண்ணி தான் உன் அந்தஸ்தை உயர்த்திக்கணும். ஆஃபீஸ் ஆலிம் பாலில் உஸ்தாது அன்னு சொல்லுவோம். பதவியில் நீ உண்டு பண்ணேன். ஸோ படுத்து கிடக்கூடாது. ஒரு மாலி செல்வங்களை உண்டு பண்ணி கொள்வது. அப்போ தான் 4 பேர் மதிப்பான். அப்படி தானே? ரைத்துல் மா என்ன இருக்குது? ரைத்துன் நாச கதுமாலு இலாமன் இந்த ஊமாலு பலாமன் இந்த ஊமாலு அணுகு நாச கதுமாலு. பைசா இருந்தால் தான் அவங்ககிட்ட வருவாங்க, ஓடி வாணும். பஸ்ஸானி ரெண்டாவது ஐயகபிர அல்லாஹ் மன்னிப்பதாக இருக்கும். ஃபுர்ரித்த மின்ஹு இவளிலிருந்து வரம்பு மீறப்பட்டதை அல்லாஹ் மன்னிப்பது. ரெண்டாவது உகரவி என்ன? பஸ்ஸானி ரெண்டாவது அந்த உகரவி ஆகிறது. ஐயகபிர அல்லாஹ் மன்னிப்பதாக இருக்கும். ஃபுர்ரித்த மின்ஹு இவனிலிருந்து வரம்பு மீறப்பட்டதை அல்லாஹ் மன்னிப்பது. எருளானு அவனை பொருந்திக் கொள்வது. பவ்வியஹு இவனை ஒதுக்குவது. ஆலா இல்லியின் உயர்ந்த படித்தரங்களிலே உயர்த்துவது. மலாய்க்கத்தின் முகர்ரபீன் நெருக்கமான மலக்குகளுடன் உயர்ந்த படித்தரங்களிலே இவனை உயர்த்துவது. அபதல் ஆபாதீன் நிரந்தரமானவர்களுடன். யாரு? ஆமாம், மலாய்க்கத்தின் முகர்ரபீன் நெருக்கமான மலக்குகளுடன் உயர்ந்த படித்தரங்களிலே இவனை உயர்த்துவது, ஒதுக்குவது. அபதல் ஆபாதீன் நிரந்தரமானவர்களில் நெருக்கமான மலக்குகளுடன் இவனை உயர்ந்த படித்தரங்களிலே உயர்த்துவது. அதான் நிரந்தரமானவர்களும் சொர்க்கவாசிகள், அவங்க தான் நிரந்தரமாக இருப்பாங்க. அப்படிதானே? ஒல் முராது அவங்க நிரந்தரவாசிகள்ல. நம்மளாம் மறுசால் இருக்க நிரந்தரமா? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒல் முராது ரெண்டாவது தான் இங்கே நோக்கம். எதுதான் நோக்கம்? உகரவி தான். ஏன்னா ஜிஸ்மானி ரூஹானிலாம் காபிருக்கு இருக்கு. ரூஹ் இல்லையா? காபி இருக்கு. காபிக்கு என்ன வச்சு? ஜிஸ்மு இல்லையா? செல்வம் இல்லையா? பதவி இல்லையா? எல்லாம் தான் இருக்குது.
ஒல் முராதிங்க நோக்கம் ஒல் கிஸ்முல் அகீர் ரெண்டாவது பங்கு உகரவி தான். ஒமா யுக்குன் உசிலத்தன் இலா நெய்லிஹி இல் கிஸ்மில் ஆகர் ரெண்டாவது பங்கில் இருந்தும் அதை விளங்குதப்பா இன்னொரு பங்கில் இருந்தும் அதை அடைவதின் பக்கம் வசீலாவாக ஆகுமே அதுவாக இருக்கும். எப்போ காசு பணங்கள்லாம் தேவை அவ்வளோதான் நீ ஹஜ்ஜுக்கு போக முடியும். இன்னொரு பங்கில் இருக்கல. இப்போ காசு பணம்லாம் உண்டு பண்ணுறது வந்து அது துன்யாவில் கட்டுப்பட்டது தானே. காசு பணத்தை தவிர நீ ஹஜ்ஜுக்கு போக முடியும், ஜக்காத்து கொடுக்க முடியும், தர்மம் செய்ய முடியும். ரைட்டானே? ஒமா யக்கூனு உசிலத்தன் இலா நைரிமில் கிஸ்மில் ஆகர் துன்யவீனான இன்னொரு பங்கில் இருந்தும் அதை அடைவதின் பக்கம் உகரவியை அடைவதின் பக்கம் வசீலாவாக ஆகுமே அதுவாக இருக்கும். ஏனென்றால் இன்னமா தாலிக்க இதை தவிர உண்டானது, உகரவியை தவிர உண்டானது எஸ்தரிக்கு ஃபீஹி அதிலே கூட்டாகுவான் அல் மூமினு வல் காஃபிரு மூமினும் காஃபிரும் சமமாவான். அவனுக்கு ரூஹ் இருக்குது, அவனுக்கும் ஜிஸ்ம் இருக்குது, எல்லாம் இருக்குது. விழுந்தா இருக்க வாஹிர் தாவானாக இருந்து எல்லாம் இருக்குது.